சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை என்ற பாடல் பாடி மற்றவர்களிடம் ஏமாந்து போகாமல் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடலூர் குள்ளஞ்சாவடி கடைவீதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது இதுகுறித்து அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, அதனால நீங்க ஏமாறக்கூடாது. ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீங்க ஏமாறுவதாக இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த பாட்டை சொன்னேன். 2 வரி. மக்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வாழ்க்கை நிலை இதையெல்லாம் மாற்றணும். தன்னால முடிவு டெல்லிக்கு சென்று நம்முடைய பிரதமர் மோடி அந்த அரசில் நிறைய நன்மைகளை பெற்று இந்த மக்களுக்கு, இந்த தொகுதி மக்களுக்கு, கடலூர் மக்களுக்கு நல்லது செய்யணும். நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் அப்பப்போ அவருக்கு சொல்லுவேன். அதனால இந்த 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதற்கு மேலே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள். 3வது முறையாக நம்முடைய இன்னைக்கு உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்து வேர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவில் என்று உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள். இவரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள், இவரை பார்த்து வேர்க்கிறார்கள். அந்த அளவிற்கு இப்பொழுது 3வது முறையாக அவர் பிரதமராக போகிறார். இவருடைய வாக்கும் அவருக்கு தேவை. ஒரு ஓட்டு, எம்பி ஓட்டு, அதை நீங்க எல்லாம் இந்த தொகுதியில் மக்கள்லாம் ஒரு 6 லட்சம் பேர் ஓட்டு போட்டு அவரை எம்பி ஆக்கி அங்கே போய் நம்முடைய பிரதமர் மோடி அவருக்கு ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கப் போகிறார் பிரதமராக. நீங்க இங்க ஓட்டு போட போறீங்க மாம்பழத்துக்கு, அவர் அங்கே போய் ஓட்டு போட போறார்.